அன்பான மக்களே, எனதருமை தோழர்களே, தாய் தமிழ் உறவுகளே, என் உயிரினும் மேலான வீர சோழ பறையர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் மதுராந்தக சோழத்தேவரின் அன்பான வணக்கங்கள். கடந்த 2024 ஜூலை 5ஆம் தேதி எங்கள் பாசத்திற்குரிய சகோதரர் டைனமிக் லீடர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மிக கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று அறிவித்து 3 நபர்களை தமிழக காவல்துறை என்கவுண்டர் மூலமாக கொலை செய்தது நாம் செய்திகளில் பார்த்தோம். அதாவது திருவேங்கடம் என்ற ஒரு நபரும், அதைத் தொடர்ந்து காக்கா தோப்பு பாலாஜி என்ற ஒரு நபரும், அதனைத் தொடர்ந்து சீசிங் ராஜா என்ற ஒரு நபரும் காவல்துறையால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர். அதன் பிறகு இதுவரைக்கும் சிபிஐ விசாரணை கோரிய எந்த மனு நீதிமன்ற வழிகாட்டுதலின், அதாவது நீதிமன்ற டைரக்ஷன் மூலமாக ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஒரு உத்தரவு வரும்பொழுது அந்த மனுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யக்கூடிய அளவுக்கு தமிழக அரசு சென்றதில்லை என்பதுதான் வரலாறு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் இவ்வளவு அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் என்னவென்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கெல்லாம் எழுந்த நிலையில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த வழிகாட்டுதல் சரியானதுதான், ஆகவே சிபிஐ இந்த விசாரணையை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவை இந்திய உச்சநீதிமன்றம் அளித்த நிலையில் அந்த உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்த தமிழக அரசின் செயல்பாடுகளை எண்ணி பார்த்தால் மிக மோசமான ஒரு அச்சத்தை எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்துகிறது. எத்தனையோ வழக்குகளுக்கு சிபிஐ விசாரணைக்கு அனுமதி அளித்த தமிழக அரசு, எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அனுமதி அளித்த தமிழக அரசு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் இத்தனை அக்கறை காட்டி, இத்தனை அவசரப்பட்டு, இத்தனை பதற்றம் கொண்டு